பிரச்சனைகளை உங்கள் சொந்த பலத்தினால் மூடி மறைக்க பார்க்காதிருங்கள். இது அவசியமான ஒரு விஷயம். சில நேரத்தில் கணவன் மனைவிக்குள்ளார ஒரு சில கருத்து வேறுபாடுகளோ அல்லது சில பிரச்சனைகளோ இருக்கும்போது அவங்க அதை பற்றி பேசுகிறாங்க, அதை பற்றி ஜெபிக்கணும். இன்னும் அது தொடர்ந்துட்டுருக்கு அப்படின்னும்போது செய்யக்கூடாத ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம தான் எல்லாம் முயற்சி பண்ணிட்டோமே, இதுக்கு மேலே என்ன அப்படின்னு சொல்லிட்டு தானாக தவறான முடிவு எடுத்துடக்கூடாது. இல்லாட்டினா போய் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்டேயோ இல்லை ஆண்டவருடைய வார்த்தையை அறியாத ஒரு இடத்துலேருந்து வருகிற ஒரு ஆலோசனை, சோஷியல் மீடியாவில் எங்கேயோ படித்தோ எங்கேயோ பார்த்தோ இப்படி வர ஆலோசனைகளை கேட்டு செயல்படாமல் ஜெபிக்கிறதோடு சேர்ந்து நல்ல ஒரு தெய்வீக வழி நடத்துனரிடத்தில் போக வேண்டும், அல்லது தெய்வீக ஆலோசகரிடத்தில் சென்று ஆலோசனை கேட்க வேண்டும். கணவன் மனைவியா, ஒருவேளை உங்கள் போதகராக இருக்கலாம், அல்லது நல்ல ஒரு முதிர்ந்த ஆவிக்குரிய குடும்பம், வசனத்தில் தேறினவர்கள், தங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் வார்த்தைப்படி வாழ்ந்து தங்கள் பிரச்சனைகளை தீர்த்து நல்ல சாட்சியாக இருக்கிற இப்படிப்பட்டவர்களுடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்ளும்போது நிச்சயமாக பிரச்சனைகளை தீர்க்க முடியும். அதை விட்டுட்டு சொந்தக்காரங்க சொல்கிறாங்க, இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்ற எண்ணங்களை உள்ளே விடும்போது தான் பிரச்சனை வருது. இதை போய் நான் எப்படி ஆலோசகரிடத்தில் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வெட்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. யாருமே உலகத்தில் பர்ஃபெக்ட் கிடையாது. ஆனால் இப்படிப்பட்ட தேவ மனுஷர்கள் அல்லது தெய்வீக குடும்பங்கள் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை வசனத்தின்படியாக தங்கள் பிரச்சனைகளை தீர்க்க கற்று கொண்டிருக்கிறார்கள். ஆகையினால் நிச்சயமாய் அவர்கள் மூலமாய் கர்த்தர் உதவி செய்வார்.